ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு வந்து தேவையான அளவு. வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் முன்ன சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. என்னோட பச்சை வாசலாம் போகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஊற்றிக்கிறோம். டொமேட்டோ பியூரி எப்படி செய்யுதுன்னு நான் முன்னாடி ரெசிப்பியில் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா தூள், மிளகாய் தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த என்னோட 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இன்னொரு நிமிஷம், ஏன்னா வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்க காளான் போட்டுக்கோங்க. காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காளான் நல்லா வெந்திருக்கு. மேலே மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, பூரி இது கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.